இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இவரும் டைரக்டர் சிறுத்தை சிவா இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாங்க. இந்த படத்த பத்தின அனௌன்ஸ்மென்ட் அப்படின்றது கூடிய விரைவில அஃபிஷியலா வரப்போகுது. அண்ட் கல்கி இந்த திரைப்படத்துடைய வில்லனா செகண்ட் பார்ட்ல முழுக்க முழுக்க ஆக்டர் கமல்ஹாசன் தான் நடிக்க போறாரு. அவருடைய போர்ஷன் இந்த செகண்ட் பார்ட்ல 90 மினிட்ஸ் இருக்க போகுதுன்ற டாக்ஸ் இருக்கு. அதுக்கு ரீசன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவருடைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அண்ட் அவரு எத நோக்கி பயணம் பண்ண போறாருன்றத சொல்லிட்டாங்க. செகண்ட் பார்ட்ல முழுக்க முழுக்க ஹீரோ வெர்சஸ் வில்லன் அப்படின்ற ஒரு டிராவல்ல இருக்க போகுது. அதன் காரணமா அவருடைய போர்ஷன்ஸ் மட்டும் 90 மினிட்ஸ் இருக்க போகுதுன்ற டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ பிரபாஸ் இந்த படத்தோடைய ஷூட்டிங்ல அடுத்த வருஷம் ஜனவரி மாசத்துலேருந்து கலந்துக்க போறாருன்ற டாக்ஸும் இருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய மிக முக்கியமான கேரக்டர்ல தீபிகா படுகோன் நடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்கள இந்த படத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படின்றத அந்த டீம் மெம்பர்ஸே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தீபிகா படுகோன் இந்த படத்துக்காக இன்னும் அதிகப்படியான சம்பளம் கேட்டிருக்காங்க. சம்பளம் மட்டும் இல்லாம ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லிட்டு, இந்த டைம்க்குள்ள தான் நான் நடிப்பேன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் ஓகே சொன்னா, அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தோட ப்ராஃபிட்ல எனக்கு இத்தன பெர்சன்டேஜ் ஷேர் தரணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் கருத்துல வச்சு படத்தோடைய நிறுவனம் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, அந்த கேரக்டர்ல தீபிகா படுகோன எடுத்துருவோம். அதுக்கு பதிலா தீபிகா படுகோன் பண்ண கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய பிளேஸ் பண்ணலான்ற டாக்ஸ்ல இருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் இந்த திரைப்படத்தோட ஹீரோ தளபதி விஜய் இந்த படத்தோடைய ரிலீஸை ஜனவரி 9ஆம் தேதி பண்ண போறோன்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய டப்பிங்கை விஜய் அவர்கள் முடிச்சிட்டார். இருந்தாலும் இன்னும் ஒரு சில சீன்ஸுக்கு இவருடைய டப்பிங் பாக்கி இருக்காம். அதுவும் கூடிய விரைவில் முடிக்க போறான்ற டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிங்கர் ஜொனிட்டா காந்தி இப்ப ஆக்ட்ரஸ் ஜொனிட்டா காந்தியா மாறி இருக்காங்க. அவங்க நடிப்புல வாக்கிங் டாக்கிங் ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் அப்படின்ற டைட்டில்ல ரவுடி பிக்சர்ஸ் உடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் ரெடியா இருக்கு. அந்த படம் முழுக்க முழுக்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டெபியூடன் டைரக்டர் வினாயக் வி அப்படின்றது தான் அவருடைய பேர். அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் டைரக்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக போகுது. மகா அவதார் நரசிம்மா ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல வருகிற 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் எல்லா லாங்குவேஜ்லயும். மிக முக்கியமா ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் சொல்லிட்டு. அதனால ரசிகர்கள் எல்லாருமே இதுக்கப்புறம் ஆன்லைன்ல இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ண போறாங்க. சந்தீப் ரெட்டி வாங்கா டைரக்ஷன்ல ஸ்பிரிட் அப்படின்ற டைட்டில்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரபாஸ் ஒரு படம் பண்றதா இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த படம் நடக்க போகுது. இருந்தாலும் அந்த படத்துல கூடுதலா ஆக்ட்ரஸ் மகேஷ் பாபுவும் இருக்க போறார்ன்ற டாக்ஸ் இருக்கு. என்ன நடக்குதுன்றது தெரியல. ஒருவேளை பிரபாஸை எடுத்துட்டு ஆக்டர் மகேஷ் பாபு இந்த ப்ராஜெக்ட்ல வரப்போறாரா? இல்ல பிரபாஸ் அண்ட் மகேஷ் பாபு இந்த படத்துல இருக்க போறாங்கன்றது புரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பிரபாஸ் இப்போ பயங்கர விறுவிறுப்பா ராஜமௌலியுடைய டைரக்ஷன்ல படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ வரைக்கும் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. யாஷோடைய நடிப்புல ரெடி ஆயிட்டு இருக்க திரைப்படம் டாக்ஸிக். இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் கீது மோகன்தாஸ். இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் மும்பைல பிரேக்கே இல்லாம 45 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. பயங்கர டயரிங் ப்ராசஸா இருந்திருக்கு. வெவ்வேறு எமோஷன்ஸை இந்த 45 நாள் டீல் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமா இந்த படத்துடைய ஷூட்டிங் பெங்களூர்ல நடக்க போகுது. இதுதான் இந்த படத்துடைய ஃபைனல் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங். இது முடிஞ்சிருச்சுன்னா இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங்கே முடிஞ்சிரும்ன்றத அவங்க சொல்றாங்க. அண்ட் இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் கேஜிஎஃப் சாப்டர் 2க்கு அப்புறமா இந்த திரைப்படம் யாஷ் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆக போற படமா இருக்கிறதுனால அதுக்கான எதிர்பார்ப்புன்றது இன்னும் பயங்கரமா இருக்கு.